தேனாற்றும் வளர்த்து தேனினும் இனிதால் தெவிட்டாத செந்தமிழான் நம் தாய்மொழிக்கு முதற்கண் வணக்கத்தையும் என் பள்ளியை வழிநடத்தும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மேலும் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் என் அன்பார்ந்த இனிய காலை வணக்கம். முதல்ல ஆரம்பிக்க பிறகு ஒரு 2 கேள்வி கேட்க போறேன். உங்களை சும்மா எளிமையான கேள்விதான், பதில் சொல்லுங்க பாருங்க நீங்களே. முதல் கேள்வி, கோட்டு படம் பார்த்துட்டீங்களா எல்லாரும்? கோட் GOAT கோட். அந்த படத்துல ஹீரோ யாரு? விஜய். யாரு? சூப்பர். நானும் சொன்னல ஃபர்ஸ்ட் கேள்வி எளிமையா இருக்கும்னு. 2வது கேள்வி, எவரெஸ்ட் சிகரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசியா கண்டத்திலே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். அந்த சிகரத்தை ஏறின முதல் இந்திய ஊனமுற்ற பெண்மணி யாரும் தெரியுமா? தெரியாதுங்களா? யாராவது ஒரு மாணவனாவது சொல்லுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பிரைஸ் வாங்கிட்டு வந்தேன், ஆனா யாருமே இல்லை. முதல் கேள்வி கேட்கும் போது எல்லாருமே ஆன்சர் பண்ணீங்க. 2வது கேள்விக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. அவங்க யார் தெரியுமா? அருணிமா சின்ஹா. கிடையாது, அருணிமா சின்ஹா. பேர் என்ன சொல்லுங்க? அருணிமா சின்ஹா. சொல்லுங்க. முதல் கேள்வி கேட்டப்போ ஆன்சர் பண்ணீங்க, 2வது கேள்விக்கு ஆன்சர் தெரியல. இந்த 2த்துக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? முதல் கேள்விக்கு ஒரு பதில் சொன்னீங்க பாருங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. மற்றவங்களை நம்ம வாழ்க்கையில முன்னேற்றணுமா, நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா? எது தேவை நமக்கு? சொல்லுங்க. நீங்க தானே வாழ்க்கையில முன்னேறணும். இந்த பக்கத்துல இருந்து சவுண்டே காணாம். செகண்டரி சைடு வந்து வாழ்க்கையில முன்னேறணுமா வேண்டாமா? இப்ப அவங்களை பத்தி பார்க்கலாமா? அருணிமா சின்ஹா அவங்க 1988ல நம்ம இந்திய கண்ட்ரியில தான் யூபி உத்தரப்பிரதேஷ்ல லக்னோ என்ற ஊர்ல வந்து பிறந்தாங்க. அவங்களும் நல்ல மாதிரி தான், ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நேஷனல் வாலிபால் பிளேயர். ஆனா அவங்களுடைய கனவு எப்பேற்பட்ட மலையா இருந்தாலும் ஏறணும் அப்படின்ற கனவு. அதை சின்ன வயசுல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க தொழில் ரீதியா லக்னோல இருந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. டெல்லிக்கு போயிட்டு வரும்போது ட்ரெயின் டிராவல், அப்படி ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது கொள்ளையர்கள், தீர்ஸ் இருக்காங்க கொள்ளையர்கள், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் மணி எல்லாத்தையும் வாங்கிட்டு ட்ரெயின்ல இருந்து தூக்கி போட்டுட்டாங்க. அவங்க விழுந்தவங்க பக்கத்துல இருந்த ட்ராக்ல வந்து விழுந்துட்டாங்க. ட்ராக்ல விழுந்ததுல முதுகு தண்டவலை இருக்கு பாருங்க, செம்ம அடி, எழுந்திரிக்கவே முடியல அவங்களால. அந்த அளவுக்கு அடிபட்டுருச்சு. கடவுள் இன்னொரு சோதனை கொடுக்குறாரு அவங்களுக்கு. இன்னொரு ட்ரெயின் வருது. இன்னொரு ட்ரெயின் வந்தப்போ லெஃப்ட் லெக்கு, முட்டிக்கு கீழே இருக்க பாதம் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஃபுல்லாக நுடுங்கிடுச்சு, கிட்டத்தட்ட காலே போயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட் நடந்தது மார்னிங் 8 to 9. ஈவினிங் வரைக்கும் யாருமே அவங்கள பார்க்கல. கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைமையில அவங்க படுத்திருந்தாங்க. என்ன கவனிக்கிறீங்களா? சீரியஸாக போயிட்டீங்களா? கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் அவங்க வந்து அந்த நிலைமையிலே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு நல்லவர், நம்மள மாதிரி ஒரு நல்லவர் வந்து பார்த்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அன்டைமா இருக்கவும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன தேவை? மயக்க மருந்து கொடுக்கணுமா, அனஸ்தீசியா கொடுக்கணுமா? அந்த ஹாஸ்பிட்டலில் போதுமான அளவு மயக்க மருந்து இல்லை. ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் அருணிமா சின்ஹா உயிர் இழந்துருவாங்க. வேற வழி என்னன்னு தெரியாம டாக்டர்ஸே அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. அப்போ அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ட்ராக்ல இருந்தேன், நான் செத்துருவேன் நினைச்சு என்னை சுத்தி நாய்கள் வந்து என்னை சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுச்சு. ஆனா நான் பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து மெதுவா அதுல அடிச்சு விரட்டினேன். அப்ப இருந்த வழியை விடவா இப்ப நீங்க ஆப்ரேஷன் பண்றப்போ இருக்க வழி எனக்கு, அதனால நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு அந்த நிலைமையிலும் பேசுறாங்க. பார்த்துக்கங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. 3 நாள் கழிச்சு அவங்க சேருங்கிறது வந்தாங்க. அவங்களுக்கு மிகவும் பிடித்த மாமா, உறவினர் ஒரு மாமா வந்து அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அருணிமா நல்லா இருக்கியா, இப்போ சரியாயிடுச்சா, மலையேற போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னம்மாம்மா என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்களா, கால் இல்லைன்னு சொல்லி என்னால் மலையேற முடியாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க மாமா சொல்கிறாரு, சார் லூசு, மலையேறதுக்கு தேவையானது கால் மட்டும் இருந்தால் பத்தாது, உன் மனசில் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கணும். அது உங்ககிட்ட நிறையாவே இருக்குது.
அதனால நீ மலையேறலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலம் அவங்க முடியாம இருந்தாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் செயற்கைக்கால் பொருத்தினாங்க. அடுத்த 1 வருடத்துல எவரெஸ்ட் சிகரத்தை ஏற ஆரம்பிச்சாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்தது 2011 மார்ச் மாசம். 2013 மே மாசத்துல எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சு அவங்க அந்த மலை மேல நம்ம இந்திய கொடியை நட்டு வச்சாங்க. அதுல இருக்க அவங்களுடைய பெருமை. நட்டு வச்சது மட்டும் இல்லாம எந்த இடத்துல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே இடத்துல வந்து அவங்க சொன்னாங்க பாருங்க, இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க சொன்னது. இந்த இடத்துல நான் வந்து உயிர் வந்து போயிருக்கோம், கடவுள் வந்து என்னை காப்பாற்றிருக்காரு. நான் காப்பாற்றப்பட்டதுக்கான காரணம் என்னுடைய கனவை வந்து நான் அடையணும், என்னுடைய தேடலை வந்து தேடிக்கிட்டே இருக்கணும். அந்த காரணத்துக்காக தான் என்னை கடவுள் வந்து உயிரோட இப்போ வந்து இருக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடைய பலனா இந்திய அரசாங்கம் அவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு ஈடா சிறந்த சாதனையாளர் விருது, கலைமாமணி விருது அவங்களுக்கு வழங்கி கௌரவிச்சு. அன்பான மாணவ செல்வங்களே, நம்மளுடைய தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருக்கு. ஆனா அதை கெட்ட செயலுக்கு மட்டுமே பயன்படுத்துறோம், நல்ல செயலுக்கு நம்ம பயன்படுத்துறதில்ல. வீட்டில் போனா பேரண்ட்ஸ் திட்டுறாங்க, ஸ்கூலுக்கு வந்தா டீச்சர்ஸ் திட்டுறாங்க, படிக்கலன்னா திட்டிகிட்டே இருக்காங்க. ஆச்சா இந்த வாழ்க்கையே போர், நம்ம எதுக்கு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஒரு இலக்கை ஒன்று நிர்ணயிச்சுக்கிறேன், அதை சுற்றியே உங்களுடைய வாழ்க்கை பயணம் வைக்கணும். என்னவெல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளியும் தள்ளாமல் நிறுத்து. உங்கள் வீரிய சிந்தனை, உங்கள் எண்ணம் எல்லாம் வீரிய சிந்தனையை பற்றியே இருக்கணும். இப்போ நான் ஸ்பீச் முடிஞ்சு நீங்கள் கிளாப் பண்ணுவீங்க பாருங்க, அந்த கிளாப் எனக்கு வேணாம், உங்களுக்கு அது உரித்தான கிளாப். எந்த அளவுக்கு இனிமேல் நீங்கள் உங்கள் மனதில் மாற்றத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்றதுக்கான கிளாப். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், எவரையும்